வணக்கம் என் அன்பான விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான திருப்பங்கள் எழுதப்பட போகும் காலமாகும். செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரை நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ரகசிய போராட்டங்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் கம்பீரமாகவும் எதையும் தாங்குபவராகவும் வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு காயம்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே இருந்தும் என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை சோதனைகள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்கப் போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. விருச்சிக ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடமான கும்பராசியிலிருந்து 5 இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் விருச்சிக ராசிக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி காலம் முழுமையாக முடிவுக்கு வந்து பஞ்சம சனி காலம் தொடங்கிவிட்டது. நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான் அவர். நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் முதிர்ச்சிக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்வில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை கோருவது போல தோன்றலாம். ஆனால் அந்த தெளிவுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு இளைய பெண்ணாக இருக்கலாம், அல்லது உங்கள் துறையில் சாதித்த ஒருவராக இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்தன என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே தீவிரமான உழைப்பும் ரகசியத்தை காக்கும் திறனும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் 4ஆம் இடத்து சனி உங்களை சுகபோகங்களில் இருந்தும் குடும்ப அமைதியில் இருந்தும் சற்று அந்நியப்படுத்தி இருப்பார். இப்பொழுது 5ஆம் இடத்து சனி தொடங்கி விட்டதாலும் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடமான மிதுன ராசியிலிருந்து 9 இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இது உங்கள் பாக்கியங்களை அதிகரித்து நீண்ட கால தடைகளை நீக்கும். அதே சமயம் தந்தை வழி உறவுகளில் மேன்மை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் யாருக்கோ எதிர்பாராமல் செய்த உதவி இப்பொழுது உங்களுக்கு பெரும் பாக்கியமாக வந்து சேரும். விருச்சிக ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் 5 இடம் என்பது பூர்வ புண்ணியம், புத்தி மற்றும் பிள்ளைகளை குறிக்கும் இடமாகும். அந்த இடத்துல சனி பகவான் அமர்வது உங்கள் சிந்தனையில ஒரு முதிர்ச்சியை தரும். அதாவது தேவையற்ற கற்பனைகள் மறைந்து யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் திறமையை சரியான திசையில் திருப்புவதற்காகவே வந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்து அங்கீகாரம் கிடைக்காமல் தவித்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் காலம் இதுவாகும். ஒரு நபர் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்தாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான புத்திசாலித்தனம் என்ன என்பது உலகிற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலாக இப்போது உங்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் எதையும் ஆழமாக பார்ப்பவர்கள். ஆனால் 5ஆம் இடத்து சனி இப்போது உங்களை இன்னும் கூர்மையாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பார். அந்த திட்டமிடலே உங்கள் வெற்றிக்கான சூட்சுமமாகும். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். பஞ்சம சனியின் தொடக்கம் என்பதால் மற்றவர்களின் வற்புறுத்தலுக்காக வாழாமல் உங்கள் ஆத்ம திருப்திக்காக நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள்.
இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவர்களின் ஆதிக்கத்திற்கு பணிந்து என் திறமையை வீணாக்க முடியாது, எனக்கென்று ஒரு தனி மரியாதை வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும். இதுவரை உங்களை சாதாரணமானவராக நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியப்பார்கள். இந்த மாற்றம் உங்கள் செயல்களில் மட்டுமல்ல, உங்கள் படைப்புகளில் வெளிப்படும். தேவையற்ற மனக்கவலைகள் உங்கள் வாழ்வில் இருந்து விலகிச் செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் வாழ்வில் இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் தைரியம் உங்களுக்கு பெரும் பலம் தரும். அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளாக திகழ்வாள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த கலை திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வருவாள். குறிப்பாக காதலில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால காதலில் சில பொறுப்புகள் கூடும். உங்கள் அன்பு உண்மையானது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் வாழ்நாள் துணையாக மாறுவதற்கு தகுதியானவரா என்ற உண்மை இந்த ஆண்டில் புரிய வரும். இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு திருமண முடிவை எடுப்பீர்கள். ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் ஆலோசனையின் பேரில் உங்கள் உறவு மேன்மை அடையும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். விருச்சிக ராசிக்கு அந்த மன உறுதி மிக அவசியமானது. தேவையற்ற இழுபறிகளில் இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகும். திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த பிள்ளைகள் வழி கவலைகள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியிலே முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 9ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களைகட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கூடும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு புதிய கௌரவம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளில் நிதானமாக இறங்கலாம். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 1, 3 மற்றும் 5 இடங்களின் மீது விழுவதால் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மற்றும் லாபங்கள் அதிகரிக்க தொடங்கும். இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய ரகசிய வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அதுவே உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த போகும் ஏணி ஆகும். தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் நுணுக்கங்களை பாதுகாப்பது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். புதிய வாகனம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான லாபங்கள் இந்த ஆண்டில் உண்டு. யாருக்கும் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் மதிப்பு எப்போதும் குறையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் சூழ்ச்சியாளர்களை 5ஆம் இடத்து சனி இப்பொழுது உங்கள் கண்முன்னே விலகி போகச் செய்வார். நண்பர்கள் போல நடித்துக்கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்போது உங்கள் மௌனத்தை கண்டு அஞ்சுவார்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இனி உங்கள் நேரத்தை உருப்படியான காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீர்கள். ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 5 தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 9ஆம் இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சியாகிறார்கள். 3ஆம் இடத்து ராகு என்பது உங்கள் தைரியத்தை அதிகரித்து துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்கும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும். அதே சமயம் 9ஆம் இடத்து கேது உங்கள் ஆன்மீக தேடலை அதிகரிக்கும். சில புனித பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. இது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வயிற்று பகுதி மற்றும் முதுகுத்தண்டு சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆண்டாக அமையும். உங்கள் திறமைகள் அனைவராலும் பாராட்டப்படும். இதுவரை குடும்பத்தின் நிழலில் இருந்த நீங்கள் இனி சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற பெண்ணாக மாறுவீர்கள். உங்கள் தீர்க்கமான பேச்சு மற்றவர்களை கவரும். விருச்சிக ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டு. அவசர கோபம் வேண்டாம், நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது 5ஆம் இடத்து சனி காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அலுவலகத்திலே உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் இந்த ஆண்டில் உண்டு. உங்கள் நேர்மைக்கு உரிய பலன் நிச்சயம் கிடைக்கும். இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்.
குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். 5ஆம் இடத்து சனி என்பது உங்கள் படைப்பாற்றலை சோதிக்கும் காலமாகும். நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு இப்போது நற்பெயராக வந்து சேரும். இந்த 2026 ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சில உள்ளன. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். குறுக்கு வழியில் புகழ் பெற நினைக்காதீர்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். கடந்த கால தோல்விகளிலே உழன்று கொண்டிருக்கிறாதீர்கள். ஒரு வாய்ப்பு தவறினால் மற்றொரு பெரிய கதவு திறக்கும் என்பது பிரபஞ்ச விதி. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில் இறங்குங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தால் சனியின் தாக்கம் நன்மையாக மாறும். இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகும். இதுவரை நீங்கள் சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளாக மாறும். தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும். உங்கள் வைராக்கியம்தான் உங்கள் ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்பொழுதும் சரியாக பயன்படுத்துங்கள். யாரோ ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோம் இல்லையா? அவர் உங்கள் உயர்விற்கு தேவையான நுணுக்கங்களை தருபவராக இருப்பார். அவர் காட்டும் எளிமையை நீங்கள் பின்பற்றினால் பல வீண் அலைச்சல்களில் இருந்து தப்பிக்கலாம். சனி பகவான் மீன ராசியில் இருப்பதால் உங்கள் சிந்தனைகளில் ஒரு மாற்றம் புகுத்தப்படும். நீங்கள் இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ஆனால் அதுக்கு தொடர் உழைப்பு அவசியம். 5ஆம் இடத்து சனி காலத்தில் நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும். முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னால் சில சவால்களை சந்திப்பது இயற்கையாகும். அந்த சவால்களை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு வீரியத்தை தருவார். அந்த வீரியத்தோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தரும். 5ஆம் இடத்து சனி என்பதால் விழிப்புணர்வு தேவை. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும். உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெறும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில நற்பலன்களை பெற செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது உங்கள் எதிர்ப்புகளை தீர்க்கும். தினமும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் அமைதியை பெருக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதும் 5ஆம் இடத்து சனியின் பலன்களை அதிகரிக்கும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் விநாயகப் பெருமானை வழிபடுவது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தரும். மார்ச் மாதமே சனி பகவான் 5 இடத்திற்கு சென்று விட்டதால் இது உங்கள் சிந்தனைகளை சீரமைக்க வேண்டிய காலமாகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் புதிய தெளிவை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வைராக்கியம் உங்களிடம் இருக்கிறது. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெற்று மேன்மையடையும். உங்களின் மேலான ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றிகள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிகள்.